எதுக்காக இப்படி ஒரு டைட்டில் சூஸ் பண்ண தெரியுமா? ஒரு தடவை சுவாமிஜியோட ஞானமும் வாழ்வும் அந்த ஞான களஞ்சியம் தெரியுது. ஞானம் வாழ்வும் முதலே படிச்சு முடிச்சாச்சு, கொஞ்சம் தான் போய் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் வந்து ரசிச்சு ஆசையாக படிப்பேன். ஒரு பாடல் படிச்சுட்டு உடனே கண்ணு மூடி அவர் எந்த நிலையில உணர்ந்து எப்படி எழுதிருக்காங்க, அப்போ அதுவே மெடிடேஷன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு லைன் வந்து எண்ணத்தை பண்படுத்தி எனை அறிந்தேன்னு எழுதியிருக்காரு. இன்னொரு பாடலுக்கு டைட்டிலே பேர் என்ன தெரியுமா? பண்பு பயிற்சி. அப்ப எது பண்பாடுன்னு சொல்றோம்னா, உணர்ந்த பின்ன நல்ல விஷயங்களை மீண்டும் 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 நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்தி அதை உறுதிப்படுத்திக்கிறோம்ல, அதான் பண்பாடு. அப்பதான் நம்ம பண்பட்ட உள்ளமாவும் இருக்கணும். ஆனா எல்லாமே தெரியுது, நிறைய பேருக்கு எண்ணத்தின் வலிமை தெரியாம ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரியும். இருந்தாலும் இது உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரிஞ்சா படிக்கிற டெண்டன்சி வந்துடும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. எல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட திரும்பவும் கொஞ்சம் பழைய ஆளுங்களாவே இருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம். எங்க போனாலும் சிந்திக்க வைக்கிறதுக்காக டெய்லி லைஃப்ல எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கூட விழிப்போட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாடத்தை எழுதிட்டேன். வெறும் எண்ணத்தின் வலிமைன்னு சொன்னா, இப்போ முருகராஜ் போட்டு கொடுத்துருக்காரு அன்னைக்கே வச்சுக்கோங்க, ஓ எண்ணத்தின் வலிமையை பத்தியா, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு வரமாட்டாங்க. இப்ப ஏன் நீங்க வந்து பிரம்மஞானத்துக்கு வந்தவங்களும் இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணாலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. இந்த அம்மா இன்னும் என்னதான் எழுது பார்க்கலாமேன்னு வந்து பண்ணிருக்காங்க. அவங்க பிரம்மஞானம் வரைக்கும் அட்டன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த அம்மா சொல்றது நிறைய விஷயம் பரவாயில்லையே, அதனால அவங்க ஆங்கில பார்ப்போமே தெரிஞ்சுப்போமே தானே வந்திருக்காங்க. அதுக்காக எல்லாவற்றையும் தெரிஞ்சிருந்தவங்களும் இல்லை, தெரிஞ்சதையெல்லாம் சொன்னவங்களும் இல்லை, சொன்னதெல்லாம் புரிஞ்சினவங்களும். மேடம் ஞானிகள் மகான்கள் எல்லாம் உணர்ந்தாச்சு, முழுமையடைஞ்சாச்சு, அப்புறம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு. எல்லாவற்றையும் அறிவது அறிவு, அது பிஹேவியர்ல மனமா இருக்கு. அறிவையே அறிந்த பின் இன்னும் வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்கிறதுனால முழுமையடைஞ்சதுன்னு சொல்றோம். இப்போ சுவாமிஜி kindly excuse me, you will excuse me, these people should know. என்னன்னா சுவாமிஜி விஞ்ஞானபூர்வமா அப்படி யோசிச்சாரு தவிர, ஒரு சில ஏரியால எல்லாம் போய் நீங்க பிசிக்ஸ்க்கு இதெல்லாம் இது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிட்ட. வேற ஏதாவது சொல்ல முடியும்? ஜெனரலைஸ்டா பிசிக்ஸ் டவுட் சொல்றாரு. ஏன்னா அணுக்கள் வந்து பரமாணு வந்தது, எஃபெக்ட், காசு எஃபெக்ட், இதெல்லாம் சொல்றாரு. ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் அப்படி தெரியணும்னு கிடையாது. எந்த ஏரியாவில் வேணுமோ டியூன் பண்ணிக்கோங்க. அதனால இன்னொன்னு நினைச்சுப்பேன், நிறைய பாயிண்ட்ஸ் மறந்துடுவேன், ஏன்னா டைம் இருக்கிறது இல்லையா எங்க போனாலும். அப்புறம் சுவாமிஜி ஒரு வார்த்தை சொன்னார் எங்க வீட்டுக்கு வந்தப்போ, ஒன்று ஞாபகப்படுத்திக்கோமா, தெரிஞ்சதெல்லாம் சொன்னவங்களும் இல்லை, சொன்னதெல்லாம் புரிஞ்சினவங்களும் இல்லை. ஏன்னா நான் சொல்லும் போது ரொம்ப நேரமா இப்ப கேட்டாச்சு, உங்களுக்கு பிரேக் கூட கொடுக்காம திரும்ப பேசியிருக்கேன். அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் வரும்போது அப்படியே தூங்க சான்ஸ் இருக்கு. அப்போ கூட எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? நீங்க இன்னும் அந்த லெவலுக்கு வரல, அதனால அறிவு மறைச்சிருக்கு. நான் பக்தி மார்க்கத்துல இருந்து எல்லாமே எடுத்துட்டதுனால தான் அப்படி. பார்வதிய வந்து சிவனே தொடையில வச்சுட்டு சொல்லி கொடுத்ததான் சிவகீதை, குரு கீதைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹையஸ்ட் நாலேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்வதியை தூங்கிவிட்டணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த கடைசி நிலைக்கு போக முடியாம எங்கேயோ அவங்களுக்கும் தடை இருக்குன்னு அர்த்தம். நீங்க இனிமேல் வேற யாராவது குரு வந்தாங்க போய் உட்காந்தீங்கன்னா வாட்ச் யுவர் செல்ஃப். ஐயோ அவங்க வேற குரூப், நான் வேற குரூப் வேற நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த லெக்சர் கேட்க முடியாது, கண்டிப்பா தூங்கி போயிடுவீங்க. அதை விட நம்ம சுவாமிஜி தான் என்னோட குரு தான், அவங்க மூலமா சொல்லி கொடுக்க போறாரு. Now I am going to learn from this person also, Swamiji is going to talk to me. அப்படின்ற பாவத்தை கொண்டு வந்துக்கணும். எல்லா குரு எல்லாம் ஒண்ணுதான், அவங்க எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம் கான்சியஸ்னஸ் இருக்காங்க. நாம உடலால் வேறுபடுத்தி பார்த்துட்டு வேற வேறன்ட்டு கிடக்கிறோம். அதுதான்.
ஸோ எண்ணத்தை பண்படுத்தின்னு சொல்லும்போது டெய்லி லைஃப்ல எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றீங்கிறத கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க தப்பே பண்ணாம இருக்கீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன் மேடம் அப்படின்னு உடனே வருத்தப்படாது. நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்க கடைபிடிக்கிறதா இருந்தால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு அல்ல, அடுத்த கடைபிடிக்காதவங்களுக்கு. ஓகே, ஓவராலா எழுதிக்கோங்க. என்னதை பத்தி தெரிஞ்சா கூட சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும் இருக்கும். Thought is a living force. It lives even after death. Thought is a living force. லைஃப் இருக்கு, லைஃப் இருக்கா இல்லையா? நீங்க உள்ளூர இப்படி இருந்தா பரவாயில்ல, மன்றத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணணும்னு கொஞ்சம் எனர்ஜி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல. முருகராஜ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார். உங்க இந்த யூஏஇலேயே அவர் தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண கட்டி தான் அவர் அங்கே மெயின் ஆளா நின்று நடத்துறாரு. அப்போ எனர்ஜி ப்ரொஜெக்ட் தான் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அது இட் ஹாஸ் காட் லைஃப். ஒரு அணுலையும் லைஃப் இருக்கு. உங்களுக்கு சொல்லி தரலையா? சபடாமிக் பார்ட்டிகல் லைஃப் இருக்குன்னு சொல்லிருக்கோம்ல. அப்போ அந்த லைஃப் என்ன பண்றது, அப்படியே மேனிஃபெஸ்டா மாற்றங்கள் நடந்து நிறைய கிளைகள் எல்லாம் தழி தோங்கி நல்லா இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலா போட்ட தாட் it lives even after the death of this body. Yes or no? Yes. How it lives? It is imprinted in the genetic center and comes to the... Not only that, that is also one point. Akashic imprint like Mangandathila, it lives. அப்படிதான் நம்ம வெற்றியில ஆரம்பிச்சது யார் எப்படி தெரியுமா? யாரோ ஒரு ஒசூர்ல கிராண்டா பண்ணணும் பெருசா நினைச்சாராமா. ஆனா அந்த ஆளால ஒண்ணுமே பண்ண முடியாம ரொம்ப சீக்கிரம் செத்து போயிட்டான். அந்த எண்ணத்தை இந்த ஆளுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு எப்பவுமே திங்கிங் பிக் தான், பெரிய அளவுல தான் யோசிச்சு பழங்க. நீ கான்ட் திங்க் ஸ்மால். 100 பேர் வந்தா 100 பேர் கார் நிறுத்தணும் இப்படிதான் யோசிப்பாரு. அப்பா 100 பேர் அப்புறமா தான் வருவாங்க, முதல்ல ஸ்கூலுக்கு வருவாங்க. என்ன சொல்லுங்க, அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போ சுவாமிஜி ஒருத்தர் யாரோ போட்டாங்க தாட்டு பெரிய அளவுல, அதுதான் அவர் ரிசீவ் பண்ணிட்டார், அவர் மூலமா நடக்குது. இதுல இருந்து நம்ம எவ்வளவு பொறுப்பா இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் இட் லிவ்ஸ் ஈவன் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் திஸ் பாடி. நீங்க சின்னதா உங்க குழந்தைங்க விஷயத்துல, உங்க பர்சனல் லைஃப் விஷயத்துல டயலாக் அடிச்சீங்கன்னா, சினிமா டயலாக் ஆட்டம் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடும் குழந்தைங்களையும் ஃபியூச்சரையும். நிறைய பேரு நீ நல்லா படிடா, நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போ, நீ ஒண்ணு எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், இதுவே டயலாக் தப்பு. இவங்க படிக்க சேர்த்தும் போதே பெரிய படிப்பா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சுக்கோ, நீ நல்லாது எங்களுக்கு கொடுக்காட்டா வேண்டாம்னு சொல்லியாச்சுல, அதை மறந்துட்டாங்க சொன்னதை. இப்ப பையன் எனக்கு பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னாக்கா நீங்களே பிளாக் பண்ணிட்டீங்களே அவனோட மைண்ட், அறிவை. இந்த மாதிரி டயலாக்களை இனிமேல் கண்டிப்பா நம்ம நிறுத்திக்கணும். என்னோட ஆங்கிள் இதெல்லாம் லூஸ் டாக், எமோஷனல் டாக், நோ யூஸ். இட் won't fetch anything, it will fetch only problems. அதனால thought is a living force. அடுத்தது thought is a subtle matter. சட்டில்னாலே சூக்ஷ்மமான அர்த்தம். சட்டில்னு சொல்லிட்டு என்ன பண்ண மேட்டர்ங்கிறீங்கன்னா, see, matter is also energy. What kind of energy? Intensified energy. So அதை ஞாபகப்படுத்திக்கணும். நிறைய பேரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் எடுத்துன்னா, சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளூர லேசா ஒரு ஆங்ஸைட்டி. ஓகே, லேசா எப்படி லேசா எது பத்தி? ஒண்ணு அவங்க ஹெல்த் பத்தி, அடுத்தது பணம் பத்தி. பணத்தை எல்லாம் நான் கூட லேசா ஒரு பயந்தது உண்டு. எங்க வீட்டுக்காரர் எல்லா படத்தையும் வெற்றில போடுறாரு என்பது ஸ்ட்ராங்கா காட் கிட்ட சொல்லி வச்சு, ஆனா நான் கஷ்டப்படாம பார்த்துக்கோ, என்னைக்கு எனக்கு பண வசதியோடு தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அது நடந்துட்டு இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் பத்தி, ஃபைனான்ஸ் பத்தி, அப்புறம் அவங்களோட சில்ட்ரன் பத்தி. நான் கூட லேசா லேசா யோசிச்சதுக்கே எனக்கு இப்ப பல்பிட்டேஷன். 36 வயசுல இருந்து ரெகுலரா எக்ஸசைஸ், மெடிடேஷன், காயக்கல்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கேன், வியாதியே கிடையாது. இது வியாதி அல்ல, பல்பிட்டேஷன்ங்கிறது. எங்க அப்பாவுக்கு ஒரு வீக்னஸ், கார்டியாக் அரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. என் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சின்ன வயசு 40 வயசுல இருந்தே கஷ்டப்படுறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் அல்ல, வியாதி அல்ல, ஆனா ஒரு வீக்னஸ்னால எதையும் வெயிட் தூக்க முடியாது, பண்ண முடியாது. ஆனா எனக்கு 60 வயசு வரைக்கும் மேனேஜ் ஆச்சு. நான் நினைச்சிருவேன் உனக்கு வரவே வராதுன்னு நினைச்சேன். ஆனா 2-3 ஏரியால இத்தனோண்டு யோசிச்சப்போ, என்னைக்கும் யோசிச்சேன், ஓகே தெளிவு இப்பதானே, மனம் விடுபட்டது இப்பதானே. அப்ப இத்தனோண்டு யோசிக்கும் போது அத சட்டில்ங்கிறோம், சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறோம். ரிமெம்பர், இட் இஸ் க்ளோசர் டு காட். நீங்க வாய் விட்டு பெருசா டயலாக் அடிக்கிறத விட உள்ளூர யோசிக்கிறது பவர்ஃபுல், மோர் பவர்ஃபுல். எதிக்கும் உள்ளூர எண்ணம், எண்ணத்திற்கு வலிமை அதிகம். ஏன்னா இறைவனுக்கு அருகில் இருப்பதால். சப்டலுக்கு தமிழ்ல என்ன? சூக்ஷ்மம், சூக்குமம். இருக்கு, இப்படி இருக்குன்னு காட்ட முடியாது, ஆனா அதோட இருப்பை உணர முடியும். அதான் சட்டில், சூக்ஷ்மம். SUTL இல்லையா? SUBTL. அந்த B வந்து சைலண்ட், subtle matter. Then thought is a creative force. என்ன அர்த்தத்துலன்னா, we create our life. அப்பே சொன்ன மாதிரி எங்கேயோ நல்லா இருடா. நானும் டயலாக் எடுத்துட்டு பெரியவங்க கிட்ட, அவன் வந்து கொஞ்சம் சொன்னா கேட்காம, ஆனா ரொம்ப நல்ல பையன் தான், ஏசியே பேச மாட்டான், ஹெல்ப்பே பண்ண மாட்டான். டேய் முன்னாடி பண்ண வேண்டிய ஆஃப்டர் ஸ்டேஷன் கையில் தூணா என்னோ இஸ் டூயிங் இன் ஆஸ்திரேலியா. ஆனா எங்கேயும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்ச போது ஃபாரின் போயிட்டான். அது ஃபாரின்ங்கிறது ஆக்சுவலா இட்ஸ் நாட் நெகட்டிவ். அப்பதான் நிறைய பேர் வீடுல அவங்களோட வாழ்க்கை எல்லாம் கவனிப்பேன். எது தெரியுமா? ஐ வாண்ட் டு லேர்ன், ஐ வாண்ட் டு லேர்ன். வி கேன் லேர்ன் ஈவன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பார்த்தபோது ஒரு இன்சிடென்ட் விஷயமா, ஒரு வீட்டுல 5-6 பேர் நெகட்டிவ் திங்க் பண்ணினா கூட எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒரே ஒரு இன்சிடென்ட் நடக்க வச்சிருவார் கடவுள். ஆனா அந்த இன்சிடென்ட் as such is not negative. அப்படிதான் என் பையனும் டயத்துக்கு சாப்பிடுவான், ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே சாப்பிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். என்னடா இப்படி வின் பண்றீங்கன்னா, அம்மா நத்திங் இஸ் வேஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட்மா, மேரி கொடுத்துருமா வேலை தெரியும். அப்படி இல்லை கெட்டு போயிடுறதேடா அப்படின்னாக்கா நான் உள்ள வைக்காம படுத்துக்கிறேன், வந்து சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு. கெட்டு போச்சேன்னா அங்க தூக்கி போட்டேன்னா புழு பூச்சி திங்கிறது இல்ல, வேஸ்ட் இல்ல இல்ல. என்ன டயலாக் அடிப்பாங்கிறீங்க, ஜெயிக்கவே முடியாது அவங்கிட்ட. இந்த சுரேஷ் மாதிரி. சோ நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, அன்னைக்கு டயலாக் அடிச்சதுனால இன்னைக்கு பையன் தள்ளி இருக்கான். ஆனா இப்போ நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், தள்ளி இருக்கிறது நல்லதா போச்சு. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தியானமே பண்ண முடியாது. வேற மீட்டிங் நம்மளை போட்டு பிடிங்க, இங்க கொண்டாந்து விட்டுருவாங்க, உங்க அம்மா கொண்டு போய் விட்டுருவாங்க, அம்மா வீட்டுக்கு இங்கே அங்கேயும். ஸோ அங்கங்கேயே உங்க கடமையை முடிச்சீங்கன்னாலும் பின்னால இடத்தில் இருக்காது. சின்ன வயசுல எதையோ சாக்கு சொல்லிட்டு நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன், என்னால முடியல, இவன் சைட்டு கொண்டாடிட்டு விடுது. கொண்டாடி என்னால முடியாது, வெளியில போய் பண்ற விஷயம் அவர் தான் பார்த்துக்கணும். If you escape, you can escape from your wife, wife can escape from your husband, but you cannot escape from God consciousness. என்ன அன்கோல்பிளா வச்சீங்கன்னாலும் that will act as a block. டீப்பா போக முடியாது. இனிமேல் என்ன நினைச்சுக்கணும், எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே ஜீவகாந்தங்கள். ஜீவகாந்தம் தானே மனம்னு சொல்றோம். ஜீவகாந்தம் இல்லைன்னா மன இயக்கம் இல்லை, ஜீவகாந்தமே மனம் சுவாமி. அப்போ ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டும் ஆக்ட்ஸ் as a cyst. எரிக்கும். வேணும்னு சில பெரிய வார்த்தை சொல்லி உங்களை சிந்திக்க வச்சு தவிர்க்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு எதிர்மறையான உணர்ச்சியும் ஜீவகாந்த களத்துல ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தினான். சதை இறுகினா ஒரு இடத்துல டைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சிஸ்டில் தானே சொல்வோம். குழந்தைங்களுக்கு இருக்கும்போது அதை எப்படி நம்ம குழந்தைங்களோட ஒண்ணும் பண்ணாது, அப்புறமா சரியா வந்துடும். நீங்க உங்களை பார்த்து கத்துக்கிறாங்க அவங்க. நம்ம ஆக்சுவலா சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம கிட்ட கத்துக்கிறாங்கிறது தெரியாமமா அது என்ன சின்னதா படுத்துக்கிட்டு அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு டிவியை போட்டு விட்டுறது இஷ்டத்துக்கு. அது அப்புறம் என்னமோ டயலாக் அடிக்கிறது. இப்ப இதெல்லாம் பண்ணி பண்ணி அந்த குழந்தை பார்த்துட்டு என்ன ஆயிடுறது தெரியுமா? ஒரு அம்மா அப்படிதான் பண்ணாங்க.
குழந்தை சின்னது தானே, 2வது பையன். பெரிய பையன்கிட்ட வள்ளுன்னு விழுகுது. இந்த அம்மா சத்தப்படுது. இந்த சின்ன குழந்தை படுத்து இப்படி பயந்துட்டு அது நடிச்சு அது வளர்ந்த உடனே நான் கத்துது அம்மாக்கு. இப்ப என்ன பண்ணோம்? வாழ்த்து சொல்றோம். அது இல்லாம வேற என்ன பண்ணலாம்? நீங்களே உங்களை மாத்திக்கணும். ஆச்சு கொஞ்ச நாள் தான், இதெல்லாம் டெம்பரரி பாசிங் கிளவுட்ஸ் நினைச்சுக்கணும். இப்போ பயங்கரமா டவுன் போறாங்க தான் அடிச்சுட்டு போவோம், அப்படி எல்லாம் இல்ல. சும்மா லேசா துளி விழுது, நானே இது சரியா போயிடும், அப்படி எடுத்துக்கணும் பாசிட்டிவ். எவ்ரி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ஹஸ் காட் இட்ஸ் ஃப்ரீடம். நம்ம அன்ஃபுல்ஃபில்ட் என்னத்தையோ போட்டு நம்மளோட இது ஒரு ஓப்பனிங் பேலன்ஸோட ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் லைஃபை. அதுக்கு லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். நம்மளே அவங்களுக்கு நேரம் வாய் விட்டு சொல்லும் போது எல்லாரும் இப்போ அவங்க நல்லா பரிசு எழுதணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா பரிசு எழுதட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லணும். மாதிரி அந்த பாயிண்ட்கள் அப்படி குழந்தைங்களுக்கு சின்ன பிறந்தே ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க காதலி அப்படி விழணும். இப்போ நம்ம இவங்க கூட நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாரு, டிராபிக்ல போகும்போது ஒரு கோச் பாரு யாராவது ஒருக்க வந்தா இப்போ பாரு இப்படி கோச் பண்றான் அப்படின்னு ஒரு கோச் இருந்தாருன்னா அவரோட பையன் சொல்லுவானா, அப்பா வாழ்கடவுடன் சொல்லுவேன். ஓ நாராயணன் விட வேற இன்னொரு பையன் சொல்லிருந்தாரு, யாருன்னு தெரியல சார்ந்தது. அப்படி நம்ம குழந்தைங்களும் பாருங்க, they are always watching us. நீங்க வாய் விட்டு சொல்லி அதை கேட்டு அந்த அட்வைஸ்ல இருந்து அவங்க கத்துக்கல, உங்களை பார்த்து கத்துக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைய திட்டினா வேற நீங்க யோகாவுக்கு போய் என்ன யூஸ் சொல்றீங்க? ஆரம்பத்துல என் பையன் அப்படி சொல்லுவான். எப்படின்னா தியானம் பண்ணி முடிச்சுட்டு வந்து டைம் ஷார்ட்டா இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம பிகினிங்ல இடவே இருக்கேன் நிறைய வாட்டி. அப்போ ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்டா போச்சு நேரம் தியானம் எல்லாம் பவர் போச்சு, பெனிஃபிட் எல்லாம் போச்சுமா. நான் வந்து இப்படியே நிறைய சமயத்துல அவனை சொல்லி ஏன்டா இப்படி இருக்க, நாளைக்கு பொண்டாட்டி வந்து பாரு எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா அவங்க அம்மான்னு சொல்ல பத்தி இது போறேன்னா, அம்மா இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ்மா, இப்ப மாதிரியே நான் அப்புறமா இருப்பேனா, மாறுவேன்ல அப்படிங்கிறோம். இப்படியே நிறைய சொல்லி சொன்னா நீ தாண்டா என் குரு அப்படின்னு. அப்போ குரு தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு குரு தரிசனம் அப்படிங்கிறோம். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் பாசிட்டிவா எடுத்துக்கும் போது அந்த பிள்ளைய பத்தி கவலைப்படுவாங்க. எங்க பிள்ளைகள்லாம் நம்ம தியானம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அறிவு ஓப்பன் அப் ஆகி கண்ணை திறந்துட்டு இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். நம்ம கண்ணு இருந்தாலும் இப்படி அரைகுறையா பார்த்து போகும்போது இடறி விழறோம். எங்க பிள்ளைல ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மா பையன் எப்பவுமே யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்மா, பியூசில ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங், செகண்ட் இயர் இன்ஜினியரிங். அப்பவும் அவரை பத்தி கவலைப்படுவாங்க. கோதா, அவங்களை நீங்க வந்து பார்க்க போனா தெய்வம் பேர் சொல்றேன், கோதா லட்சுமி. கோதா, நீங்க கவலைப்படுறதுனால நரஹரிங்கிறவனுக்கு ஹரிக்கு 10% மார்க் சேர்ந்தா வர போறது, நீங்க கவலைப்படாம இருந்தா 5 மார்க் குறைவா போறது அப்படின்னா உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு அது ஷாப்பம் மாதிரி எனக்கு விடுறாங்க. அப்ப நினைச்சு எங்க மன்றத்துக்கு வராது வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்லக்கூடாது, கொஞ்சமா சொல்லி நீட்டிக்கணும். அதுவும் நம்மளே ஞாபகப்படுது. Then it's a creative force. எழுதிக்கோங்க, we create our life. We are our own Brahma. நம் வாழ்க்கையோட பிரம்மா நாம தான், விதியையும் நாம தான் மாத்திக்கணும். Then it gives health. Thought gives health. இந்த விஷயத்துக்கு உங்களை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எனக்கு இவ்வளவு ஹார்ட் பல்பிட்டேஷன்ல இருந்தா கூட ஒரு மகான் கிட்டையும் போன சாக்குல இதான் சான்ஸ். நான் ஆக்சுவலா எதுவும் போய் அப்படி கேட்க மாட்டேன். என் பையன் அம்மா சொல்லு ஒருகிட்ட சொல்ல, மாடு மேய்க்கிற ஒருத்தர் இளைஞர் வந்துட்டேன், வேண்டாம் சும்மாட்டாங்க என்னம்மா சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி ஹார்ட் பல்பிட்டேஷன் அப்படின்ட்டேன். அப்புறம் நீங்க எத்தனை பேர் குணப்பட்டுருக்கீங்க, எனக்கு குணப்பட்டுங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் எனக்கு கிளாஸ் எடுக்க போனா கிளாஸுக்காவது இடைஞ்சல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. சின்ன வெயிட்ட கூட தூக்க முடியாது, அதுக்குதான் உங்களை நெகட்டிவிட்டி சொல்றேன். ஒரு 1/2 கிலோ கூட கண்டினியூஸா ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் தூக்கிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா மணிக்கணக்கா பேசினாலும் ஒண்ணாக மாட்டேங்குது, கத்தி தானே பேசுறேன். So thought gives help. உள்ளூர முடியும், சாகர முடிய கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு வச்சுட்டா சாமிஜி ஒரு பாடல் எழுதியிருக்காரு.
இறக்கம் வரை எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறக்குற வரைக்கும் அது ஹெல்த்தியா பாடியை கட்டிக்கோங்க. இப்ப ஜீன் இம்ப்ரிண்ட் இருந்ததுனால இந்த கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ். அவுட் சைட்ல வந்து என்ன அறியாம போட்டுட்டேன். அப்பெல்லாம் எனக்கு இவ்வளவு பக்கமா தெரியாது. ரொம்ப வருஷம் திங்க் பண்ணி என்ன எல்லாரும் கத்துக்கிறதுக்குள்ள காலம் கடந்து விட்டேன். அதனால வந்து ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் அவ்வளவுதான். சோ அது உங்களுக்காக வேண்டாங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. So thought gives health, sickly thought will give you sickness. இல்லையா? அதனால ஐயோ எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது எனக்கு சக்கரை வியாதி இருக்கு அதை மறந்துடணும். இன்னொரு அது எப்படி மேடம் மறக்க முடியும்னாக்கா திரும்பவும் இயற்கை விதியை ஞாபகப்படுத்திக்கோங்க. எவ்ரி மொமெண்ட் புது புது செல்கள் உண்டாயிட்டே தானே இருக்கு. பழைய செல்கள் இருக்கா? மேக்சிமம் 48 நாளைக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்கிறது இல்லை. லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் மேக்சிமம் லாங்கா இருக்கிறதுனால 48 நாள் அதுதான் ஃபுல் செல்லு மாறுறதுக்கு. அப்ப 48 நாளைக்கு அப்புறமா புது பாடி தானே. புது பாடியில எங்க வலி பதிவு இருக்கா? அப்ப எது பதிய வைக்குது புதுசா வர செல்கள்ல? நம்மளுடைய மனம். அதை நினைச்சு அதனால சக்கரை வியாதி அல்ல. சக்கரை வியாதின்னு ஒன்னே கிடையாது. இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு வந்ததுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை அப்ளை பண்ணிக்கணும் லைஃப்ல. So healthy thoughts, பாசிட்டிவா குட் தாட்ஸ் வச்சுட்டா ஹெல்த்தியாவே இருக்கலாம். அதை எழுதிக்கோ. சிக்லி தாட்டோட நிறுத்திடாதீங்க. முடிக்கும் போது பாசிட்டிவா குட்டா என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். கொஞ்சம் அதிகமா செட் பண்ணாதான் ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியாது இல்லையா? அதனால பரவாயில்ல. சரி, 5வது தாட் beats destiny. விதி. ஜோக்கா சொல்லுவாங்க சில பேரு, நீ நடுத்தருள் தான் நிப்பேன்னு ஒரு அம்மா எப்ப பாரு திட்டி சாப்பிட முடிச்சுட்டான். ஆனா கடைசியில அவன் என்ன டிராபிக் போலீஸா நடுத்தருள். உடனே அது வந்து என்னமோ மாதிரி எடுத்துக்க கூடாது. இந்த அம்மா நெகட்டிவ் தாட் அறியாமையினால போட்டா கூட அந்த பையனுக்கு உள்ளுக்குள்ள வினைப்பதிவு இல்லாததுனால அது மேனிஃபெஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. பட் தட் இஸ் நாட் நெகட்டிவ் இல்லையா? எழுதிக்கோங்க. God is like GPS, global positioning system னு சொல்றீங்க இல்லையா? அந்த குளோபல்ங்கிற இடத்துல God னு வெச்சுக்கோங்க. God positioning system. இப்போ உங்க GPS turn right னு சொல்லுது. ஆனா ரைட்ல போகாம லெஃப்ட்ல போயிட்டா என்ன பண்ணும்? நாங்க அதை டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆஸ்திரேலியா போன இடத்துல இவர் தம்பி டேய் ரைட்ல திரும்பணும். அப்படி திரும்பின உடனே டைன் மேப் ரவுண்ட் அடிச்சு வந்து now you are here அது மாதிரி சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம எத்தனை வாட்டி எடறி தப்பு பண்ணினா கூட உள்ள இருக்கிறது சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதுனால அது திரும்ப நம்மளுக்கு கைடு பண்ணு. அது எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னா இனிமேல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். உள்ளுணர்வா தோன்றதை கண்டிப்பா கடைபிடிப்பேன்னு நினைச்சுக்கோங்க. எழுதிக்கோங்க. உள்ளுணர்வாக தோன்றுவதை கட்டாயமாக நிறைவேற்றுவேன், அதே கடைபிடிப்பேன் எழுதிக்கோங்க. சும்மா ஜோக்குக்காக எக்ஸாம்பிள் வந்து டிராபிக் போலீஸ் அது ஒண்ணு பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும். நான் சொன்னேன் என் பையன் லேட்டா வந்து எல்லாம் பண்ணிட்டு அவனை எங்கேயோ தள்ளி வைங்க ஆனா ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிட்டேன். இவனும் நான் அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது, உன் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. அப்போ சரி போட்டு எங்கேயோ தள்ளி இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் காட்டு போட்டது. இப்போ ஆஸ்திரேலியால தள்ளி இருக்கும் அவனை. அப்போ ஞாபகப்படுத்திக்கிறது அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இந்த டெஸ்டினி we have created our destiny ன்னு ஒத்துக்கணும். once you take the responsibility லைட்டா போய் தோணிடும். அப்பதான் அடுத்தது மாத்திக்கிற புத்தி, தாங்கிக்கிற வேடிக்கோங்க, தாங்கிக்கிற சக்தி, மாத்திக்கிற புத்தி ஸ்ட்ரைக் ஆகும். only when you take responsibility, when we take responsibility we will have energy to face it and ideas to change it. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் மெசேஜ் கொடுத்திருக்காங்க, in 3 ways God solves the problem. There are 3 ways to solve any problem. Either you can accept it,
If you can't accept it, better change. Okay? உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னா ஆனா திரும்ப திரும்ப அதை தலையில வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும், அதையும் சொல்லிட்டேன். இது டெய்லி லைஃப்ல நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை சுமக்குறோங்கிற விழிப்பும் இல்லாமலே யோசிச்சுட்டே இருக்காங்க. சே இப்படி ஆயிடுச்சே, நான் சொன்ன பேச்சு கேட்கல, அதனால தான் அவன் இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான். இவங்க போட்டு கொமஞ்சுக்கிட்டு என்ன ஆயிடுது, இவங்க ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இப்படி நிறைய பேர் புலம்புறாங்க. நடந்து முடிஞ்சதை பேசவே கூடாது. எழுதிக்கோங்க, கடந்த காலத்தை பற்றி எண்ண மாட்டேன்னு எழுதி, மாட்டேன்னு எழுதி. ஏன் சார் நீங்க எழுதி மாட்டேங்கிறீங்க? கடந்த காலத்தை பற்றி எண்ண மாட்டேன், பேச மாட்டேன் எழுதி. எதிர்காலத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசிக்க மாட்டேன்னு எழுதி. ரொம்ப டிஸ்டன்ட் ஃபியூச்சர் இப்பவே யோசிக்க கூடாது. நான் போன பின்ன எப்படி இருப்பான் என் பையன் நினைக்கூடாது. என் பையன் 2வது பையன் கல்யாணம் பண்ணிக்கல, 36 வயசு. என்னை பாக்குறவங்க எல்லாம் மேடம் உங்களுக்கு அப்புறம் பையன் எப்படி இருப்பான் பையன், அதை பத்தி நானே கவலைப்படல. அப்பா அம்மாவே நான் என்ன சொன்னேன், இப்போல்லாம் நானா நானி எல்லாம் வந்தாச்சு. காமனா எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி லிவிங் வந்துருச்சு. காமன் கிச்சன், காமன் டைனிங். அதுல ஒரு சின்னதா ஒரு பிளாட் எடுத்துட்டு அங்க போய் இருந்தாங்கன்னா காமனா சாப்பிட்டுக்கிறோம், சொசைட்டி பண்ணிக்கிறேன். இப்போ என்ஜிஓக்கு தான் போவேன், சர்வீஸமா வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். டே 45 வயசுல வேலைக்கு போடான்னு பிடிச்சி வச்சிருக்கேன். சர்வீஸ் பண்ற மென்டாலிட்டி. ஸோ நான் இப்போ அவன் என்னைக்கும் நமக்கு கல்யாணம் பண்ணிக்கலையே, நம்ம அப்புறமா என்ன பண்ணுவான் அப்படின்னா எனக்கு தியானம் வராதுல்ல. அப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா டிவோர்ஸ் ஆகுது இல்லையா, அது சொல்லுங்க. அதனால ரொம்ப நீண்ட எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்னு இது. தென் thought is contagious. ஒட்டுவார் என்ன அர்த்தம் தெரியுமா? contagious ஈ வரணுமா ஐயா ததான் சரி. ஒட்டுவாரொட்டி என்ன அர்த்தம்னா, இப்போ யாருக்காவது ஹார்ட் அட்டாக் ஆனா ஆஸ்பத்திரியில பார்க்க போன இடத்துல நிறைய பேரை கவனிக்கிறோம். சாமிஜிட்ட வந்து 28 வருஷமா நாங்கள் கவனிச்சுட்டே இருக்கோம். எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாம் 6ஆவது அறிவு உள்ளவங்க தான், மேஜரா நல்லவங்க தான். ஆனாலும் அங்க போய் நின்னுட்டு ராங் டைம்ல ராங் பர்சனை பத்தி பேசுறது, அது கண்டேஜியஸ். அப்படிதான் எங்க மச்சினரோட இவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவாங்கன்னு பயத்தெல்லாம் கொடுக்குறோம் நம்ம. இதான் சொல்றது, விழிப்பே இல்லாம தூக்கு கண்டு இப்படி நடக்கிறது. கொஞ்சம் எங்க இருக்கோம், யார்கிட்ட பேசுறோம்? நீங்க அவ்வளவு கூட அவேர்னஸோட இருக்க முடியலன்னா எப்படி காலம் பூரா அவேர்னஸோட இருக்கிறது? அவேர்னஸோட இருக்கிறது கஷ்டம் இல்லை, இட் இஸ் நாட் a strength. ஏன்னா அவேர்னஸ்ங்கிறது ஆத்மா, அறிவு, அதுக்கு சக்தி இருக்கே. அதோட இயல்பு என்ன? ஆனந்தம் அல்லவா, ஆத்மானந்தம் அல்லவா. அப்போ உங்களுக்கு அவேர்னஸோட இருந்தா you have energy, you have bliss. ஏதிகோங்க, விழிப்போட இருக்கும்போது thought is contagious னு சொன்னது சூழ்நிலையின் காரணமாக வர எண்ணங்களை கவனித்து எதிர்மறையை தவிர்த்து பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கும். இருப்பேன். Then like attracts like. என்ன மேடம் புதுசா சொல்றீங்க? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிபெல்னு சொல்லுவாங்களேன்னா, அது இரும்பு மேக்னட்டிசம் விஷயத்துக்கு சொல்லுவாங்க. எண்ணம் விஷயத்துக்கு ஒத்த எண்ணம் உடையவர்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். இது எந்த அளவுல நீங்க அப்ளை பண்ணணும்னா, இப்ப நாங்க மன்றத்துக்கு போறோம், எத்தனை வருஷமா சர்வீஸ் பண்றோம் இல்லையா, ஒவ்வொன்றையும் கவனிக்கும் போது அங்கங்கேயே எச்சரித்ததுல எவ்வளவோ நெகட்டிவ் நடக்காம அவாய்ட் ஆயிருக்கு கண்டிப்பா. இப்போ ஒரு பொண்ணு இருந்தது அருணான்னு, அது டிவோர்ஸி. அவளோட ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி அமையறாங்கன்னா, எல்லா டிவோர்ஸிகள்லாம் தான் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. இப்போ இந்த பொண்ணு இன்னொரு வீட்டுல அந்த அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட பழகுது. நாங்க அந்த அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னோம்,
அவங்க கூட எப்பவுமே இருக்க வேண்டாம் இவ. அவங்க திங்கிங்கே இவளுக்கு ரெக்கார்ட் ஆயிடும். திரும்ப இவ்வளவு அப்படியே திங்க் பண்ணுவா. அதனால கொஞ்சம் தயவு செய்து தவிர்த்துருங்கன்னு சொன்னோம். அது அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, தவிர்த்தாங்க. அதனால இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி நல்லா இருக்கு. அதனால நம்ம பசங்க விஷயத்துக்கும் தான் என் பையனுக்கு நான் சொல்லுவேன், டேய் சுவாமிஜில இருந்து சைக்கியாட்ரிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதனால அட்வைஸ் பண்றேன்னா சரி ஆஸ் அ மதர் அட்வைஸ் பண்ணியாச்சுல விட்டுரு அப்படிங்கிறான். திரும்பவும் யோசிச்சேன், வார்த்தையை விட எண்ணத்துக்கு தானே வலிமை ஜாஸ்தி. தாட் போட்டேன். ஏன்னா அவன் பழகிறது ராஜேஷ் ரமேஷ் 2 பசங்க, அம்மா இல்லாத பசங்க, பாட்டி கூட வளர்றாங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் இண்டஸ்ட்ரி நடத்துறவர். இவர் பையன் அவங்களோட பழகினா அவங்களுக்கு லோ எய்ம், ஏன்னா வேணும் ஹை எய்ம் கூட வச்சுக்க முடியாது. வீட்டுல பைனான்சியல் பேக்கப் இல்ல, சப்போர்ட் பண்ண முடியாது. அப்பா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க வீக் தாட் வச்சுக்கோங்க. இவன் அவங்களோட பழகினா என்னத்துக்காருது. நான் தெரியுமா பண்ணுவேன், ராத்திரி தியானம் பண்ணிட்டு இவனுக்காக பாசிட்டிவ் தாட்டா விடுது. கடவுளே இவன் அவங்க கூட பழக வேண்டாம், இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல சூழ்நிலை அமைச்சு கொடுங்க, நல்ல இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன். காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணும்போது அவன் தூங்கிட்டு இருப்பான். ஏன் பசங்க தூங்கும் போது நீங்க நல்ல எண்ணங்களை விடணும் தெரியுமா? அவங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பனா இருக்கும், கான்சியஸ் மைண்ட் தான் தூங்கிட்டு இருக்கு. நல்லா உள்ள அப்படி கண்டினியூஸா பண்ணி ஒரு நாள் இதுவாவே என்ன கூப்பிட்டு கேட்டான். சாயங்காலம் வீட்டுல இருந்தேன், எனக்கு அதிசயமா இருந்தது. அவன ராஜேஷ்ங்கிற இங்கதான் இருக்கான் பையன் கூட. அவனை காட் அப்படின்னுட்டு காட் மாதிரி நினைக்கிறான் அப்படின்ட்டு அவன் சொன்னேன். என்ன கடவுள் தரிசனம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ராஜேஷ் பார்த்தாச்சா இருந்தேன். அப்போ ஒரு நாள் அவன் போகாமலே இருக்கான் ராஜேஷ் பார்க்க. ஒரு வாரம் வீட்டுல அது இருக்காங்க அதிசயமா. சரி நம்ம பிரார்த்தனை பரிசுக்கு வாழ்வாங்க டீ கொடுத்தோம்னா, அம்மா ஐ டவுட் யுவர் பவர்ஸ். என்னடானா நீ கடவுள் கிட்ட இவன் இவங்க கூட எல்லாம் போக கூடாது, அவங்க கூட பழகணும்னு என்ன போடுறியா? நான் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஆமான்னு சொன்னா அவன் என் மேல கிரட்ஜ் வச்சுப்பான், இல்லன்னு சொல்ல பொய் சொன்னா எனக்கு தியானம் வராது போடா அப்படின்னு பேசாம ஒண்ணு பதிலே சொல்லுங்க. அப்படி பண்ணி என்ன தெரியுமா, இவனுக்கு அந்த பசங்க படிக்கல பாவம், ரொம்ப டிப்ளமா இருந்தான். அமெரிக்காவுக்கு போக முடியும். கடவுளே அந்த பசங்க துபாய்க்கு போலாமே, துபாயில வேலை வாங்கி கொடுத்து கிடைச்சிருக்கோம். அதான் இங்க துபாயில இருக்கான். அந்த ராஜேஷ் வந்தா ரமேஷ் கொடுத்துட்டான். திரும்பவும் ஒரு தாட் போடும்போதுதான் இவங்க தம்பி இங்க அனுப்பு, அவன் பிசினஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டு MBA படிக்கணும். சோ அப்படி எண்ணத்தால திரும்ப கண்டினியூஸா பாசிட்டிவா குழந்தைங்க விஷயத்துல நினைக்கும் போது உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள். அதனால இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு போடக்கூடாது. திரும்ப போடுற ஓட்டையாயிரும் பலூன். தென் பொதுவா ஓவராலா யார் ரொம்ப கெட்டு போறாங்க வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தாழ்மையான எண்ணங்கள் இருக்கோ அவங்கதான் தாழ்ந்து போறாங்க இல்லையா? சீப்பா நினைக்கிறது, ஐயோ நம்மளால முடியாதுங்கிறது, வழிக்கெல்லாம் முடியாதுங்கிறது, அந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆயிடுது, லோ எய்ம் ஆயிடுது. அது என்ன பண்ணிடும், காம உணர்வுகளில் குடிபோதை அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். எங்கேயோ தூய்மையற்ற எண்ணங்களை நினைக்கும் போது நமக்கு நெகட்டிவ், தூய்மையற்றது, இம்பியூர் இல்லையா? இம்பியூர் தாட் கொஞ்சம் அடிக்கடி இப்படி வந்துச்சுன்னா குழப்பம், தளர்ச்சி, தளர்ந்து போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் குவாலிட்டிஸ் இட் ட்ரெயின்ஸ் அவர் எனர்ஜி. அதனால குழப்பம், தளர்ச்சி வந்துடும். அப்புறம் பயப்படுறது, ஐயோ என்ன ஆகுமோ. அப்புறம் சந்தேகம்ங்கிறது இருக்கே போச்சு. யாருக்குள்ள சந்தேகம் வந்ததோ தொலைஞ்சுது. அப்புறம் அவங்கள நிம்மதியாவே இருக்கக்கூடாது. சோ யாரையும் சந்தேகப்படக்கூடாது, பேசாம மேக்சிமம். தென் சோம்பேறித்தனமான எண்ணங்கள். சோ விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஒரு குழந்தை நீங்க என்னத சொல்லுங்க, நோ ஐ கான்ட் டு ஆண்டி, நோ ஆண்டி என்ன சொல்லு, நோ நோ நோ. அது ரொம்ப சோம்பேறின்னு சொல்லு. நமக்கு தான் இப்ப தெரியுமே, அதனால நல்லா வாழ்த்திட்டு நல்லா வரணும் லைஃப்ல போறோம். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த லைனுக்கு வந்தா ஓகே.
இல்லைன்னா அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணிடும் தெரியுமா, அடுத்தவங்களுக்கு அடிமையாக வச்சிடும். ஏன்னா உழைக்க வக்கு இல்லை, யாரையோ டிபெண்ட் ஆகி வாழணும், எப்படியோ போயிடும் லைஃப். தென் சுயநலமா சில பேர் இருக்காங்க. இப்போ அங்க கூட ஒருத்தர் இருக்காரு, மன்றத்துக்கு இடம் கொடுத்தா தனக்கு இப்படி ஒரு நன்மை இருக்குன்னா கொடுப்பாருல. நம்ம ஒரு வேலை சொல்றோம், அதை செய்யும் போது தனக்கு ஒரு ஆதாயம் இருந்தா செய்வார்லன்னா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும். இது செல்ஃபிஷ் தான். சுயநலமான எண்ணங்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி நினைச்சமான என்ன ஆயிடும் தெரியுமா, கண்ணாடி தான் முடியும். ஏஜ் ஆச்சுல, அத புரிஞ்சுக்கிறது. பஞ்சபூதங்களால் ஆன கூடு அதாவது அப்படி ஏங்கிட்டு இருக்கு. நான் ஒரு குட்டி குட்டியா எழுதி வச்சிட்டேன், என்னைக்கோ ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ இதுக்குன்னு டியூன் பண்ணல, பட் நேச்சுரலா உங்களுக்கு என்ன வேணுமோ வரும் அப்படிங்கிறத எழுதிதான் வந்துட்டாங்க. ஸோ தன்னை முன்னிலைப்படுத்திக்கும் போது சுய லாபம் தேடுற ஒரு இதுவே சோம்பேறித்தனம் வந்துடும். சங்கடம் நிறைந்த சூழ்நிலையை இக்கட்ல மாட்டி விட்டுரும். ஏதோ லாபம் வரும் நினைச்சு கொடுத்துருவாங்க, அப்புறமா வேற பிரச்சனைன்னு நினைப்பாங்க. தென் அந்த இதை விட அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவ் சொல்றேன். ஓகே, இப்போ இதுக்கு பதிலா தான் நம்ம அந்த காலத்துல ட்ரெடிஷனல் இதுல என்ன சொன்னாங்க, பிரதிபக்ஷ பாவனை வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், substitute these negative thoughts with positive thoughts opposite of negative. ஓகே, இப்ப தாழ்மையான எண்ணம்னா என்ன வச்சுக்கணும், உயர்ந்த எண்ணங்கள், உயர்வான எண்ணங்களையே எண்ணணும். அடுத்தது தூய்மையற்றதா இருந்தா என்ன எண்ணணும், தூய்மையான எண்ணங்கள். ஆனா இங்க ஒரு சிக்கல், நடைமுறை சிக்கல் என்ன தெரியுமா, அன்கண்ட்ரோலபிளி பழைய மாதிரி டைப் வந்துடும் தாட். உடனே அது ஆப்போசிட். அதுக்கு நான் அப்படியே சொல்றேன்னு வந்து இப்ப சொல்றேன். குறைன்னு தோணினா இன்று நான் நிறைவு பெற்றேன்னு சொன்ன மாதிரி, என்னடா இப்படி லைஃப் கஷ்டமா இருக்கேன்னு அப்பெல்லாம் இடறி இருக்கேன் தோணுன உடனே கந்தல் ஒரு பாட்டு இருக்கு, ராகவேந்திர பாட்டு. வைகுண்டவில்லே கைலாசவில்லே குருராய எல்லாம் நினபாததல்லே. இதே வைகுண்டம், இதே கைலாசம், எல்லாம் குரு பாதம் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி. அப்படி உடனே நம்ம in a pit of helplessness we surrender unto God, Guru. அந்த ஃபீலிங் கொண்டு வரணும். எதுவாவது உங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தா, சுவாமிஜி how well I can manage, you help me அப்படி சொல்லிடணும். சொல்லிட்டு சுவாமிஜி ஹெல்ப் பண்றாரான்னு அவரை டெஸ்ட் பண்ணுறாரு. அதனால சொல்லிட்டு பேசாம விட்டுறணும், மறந்துருங்க. things will fall in its place. நாங்க டோட்டலா சரண்டர் பண்ணி நிறைய பணத்தெல்லாம் சொசைட்டிக்கே போட்டுட்டு மேக்சிமம் கடைபிடிச்சு சும்மா இருந்ததுல இப்ப அமைஞ்ச வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னா, எங்களோட சின்ன சின்ன ஆசை எப்போ என்னைக்கோ இருந்தது அதெல்லாமும் நிறைவேறிருக்கு. எல்லாமும் 3 மாசத்துக்குள்ள அந்த வீடை வித்தாச்சு, இந்த வீடை வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் 2 மாசத்துல மாடிஃபை பண்ணியாச்சு, உள்ள வந்தாச்சு. ஆனா சிட்டில இருக்கிற வீடை விற்க எவ்வளவு யோசிப்பாங்க. அப்புறமாவும் சிட்டில இருந்துச்சே வித்துட்டேனே கவலைப்படுவாங்க. இப்ப ஞாபகம் கூட வருது இல்ல. பையனையும் கேட்பேன், பையன் என்ன டெஸ்ட் பண்ணுவான், அம்மா உனக்கு மலேசியா ஞாபகம் வருதாமா, ஞாபகமே வரலடா. சோ நீங்க எல்லாமே அழகா நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. in your life, in your children's life, everything will fall in its place. correct ஆ? அங்கதான் நம்ம full faith கடவுள் கிட்ட, கடவுள்ல இனிமேல் omnipresent intelligence, பேரறிவு, எல்லா இடத்துலயும் இருக்கிற பேரறிவு ஞாபகப்படுத்திக்கணும். இல்லைன்னா எங்கேயோ இருக்க ஓ காட் மேல பண்றாங்க, இங்கேயே இருக்கே ரைட் நவ, அது மறந்துடுறாங்க. தென் அப்படி தூய்மையான எண்ணங்கள் வச்சுக்கும் போது, நல்ல எண்ணங்கள் வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா, நீங்க இன்னும் இப்ப எழுதிக்கோங்க பாசிட்டிவ் எல்லாம். அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும். இப்போ பின்லாடன் வீரப்பன் பத்தி தான் அப்ப அந்த காலத்துல
அப்போ கூட நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், ஆனா எப்படி நியூஸ் பேப்பர் இல்லையா, டிவியில ஏதோ லேசா விழுந்துரும், காதுல வீட்டுல ஓடுறோம். எனக்கு வெறுப்பே வராது. கடவுளே, நீ தானே எல்லாருக்குள்ளேயும் அறிவா இருக்க, நீயே உள்ள இருந்து நல்ல புத்தி கொடுத்துருன்னு நினைப்பேன். அது ஒரு நல்ல ஐடியா. நான் என் பையன் விஷயத்துக்கு அப்படிதான் பண்ணினேன். ஏன்னா நம்ம அவங்களுக்கு உள்ள இருக்கிற கடவுள்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சிட்டு உள்ளே இருந்த நல்ல ஐடியா கொடுக்கும் போது அவங்களுக்காக உள்ள கடவுள் நிலை வரைக்கும் போக முடியல, கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்றோம். எப்படி உயரமா இருக்கிறவங்க உங்க கைக்கு எட்டும் வழக்கை பறிச்சு கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கும் பொல்யூஷன் அவாய்ட் ஆச்சு, பிளஸ் அவங்களுக்கு நல்லது. செல்வி கிட்ட கூட சொன்னேன், நான் குழந்தைங்களை பார்த்து பெரிய ஹெல்ப் பண்றா, வேலைக்கு போறவங்களுக்கு நிம்மதி, இவகிட்ட விட்டுருவோம் பார்த்துப்பா நல்லா. அதுவே நல்ல பாசிட்டிவா ரொம்ப அன்பா இருந்தாங்கக்கா அப்படியே இறைநிலை உணர்ந்தாங்க. இரிட்டேட் ஆனா குழந்தை சூழ்நிலை ஒன்றுதான், நீங்க என்ன பண்ண போறீங்கிறது உங்க கைதான். ஃப்ரீடம் இஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சோ அமைஞ்ச சூழ்நிலையில எங்கேயோ பாதி இருக்கு போடுறதே, சரி செஞ்சிருவோம் அப்படின்னுட்டா அக்செப்ட் பண்ணி நீங்க பாருங்க, உடனே செய்யறதுக்கு சக்தி, செய்யறதுக்கு சக்தி, ஏத்துக்கிறதுக்கு புத்தி, ஐடியா வரும். சோ இந்த தூய்மையான எண்ணங்கள் இருக்கும்போது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், அடக்கம், அமைதியான மனநிலை, அமைதி, சாந்தம், ரெண்டும் ஒண்ணுதானே மேடம்னு தோணும். உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது, சாந்தம் போறது அடுத்தவங்க விஷயத்திலையும் அனுசரிச்சுட்டு சாந்தியா இருக்கிறது. தென் நீங்க இந்த இதுக்கு மாத்தி பயப்படாம எல்லாம் இருக்கும்போது, தைரியமா இருக்கும்போது, தைரியமா உறுதியாக நினைக்கணும். சரி, தைரியமா உறுதியா, வேவரிங் மைண்ட் இல்லாம, பயப்படாம சந்தேகப்படாம இருக்கிறது, உறுதியா இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆண்மை நிறைந்த இது. பாலிடிக்ஸ் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப எவ்வளவோ பேர் அந்த ஒத்துண்டவங்க எல்லாம், அந்த எம்எல்ஏஸ் ஆண்மையே இல்லாம நடந்துக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோன்றது. நிஜமா சொல்லுங்க, எல்லாருக்குமே உள்ளுணர்வு. தமிழ்நாடு அரசியல் நம்ம எல்லாரும் தமிழ்நாடு ஆண்மையே இல்ல. பொம்பளைங்க காலில் விழுந்து கும்போடு போட்டு இப்படி குமிஞ்சிட்டு வருத்தப்படுறோமா இல்லையா? ஆனா அது ஆண்மை அற்றத்தனம். ஆனா நம்ம சந்தேகப்படாம உறுதியா நினைக்கும் போது அதுக்கான ஐடியாஸ் வரும். வெற்றிகரமான வளமான, நமக்கு சில வார்த்தைகள்லாம் வேணும்பா, அப்பதான் அது தைரியம் கொடுக்கும். மைண்ட் ஃபாலோஸ் தி வேர்ட்ஸ். தென் துடிப்பு நிறைந்த, சோம்பேறித்தனம் இல்லாம துருதுருள் இருக்குது, அந்த எண்ணங்களா இருக்கும்போது உழைக்கும் மனோபாவம், ஹார்ட் ஒர்க், உழைக்கிற மனோபாவத்துக்கு கூடயே தொடர்ந்து கடவுள் பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்துவார். அதனால பாதுகாப்பான சூழ்நிலைங்க, உழைக்கும் மனோபாவம் மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகும். தென் யார்கிட்ட எந்த நெகட்டிவ் பார்த்தாலும், ஒருவேளை அவங்களால நம்மளுக்கு கெடுதல் ஆயிருந்தா கூட மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்திட்டோம்னா, மன்னிக்கிற தன்மையினால அனுசரிச்சு போறது வந்துடும். மன்னிக்கும் தன்மையினால எழுதிக்கும். அனுசரித்து போற தன்மை வந்துடும். தென் சுயநலமற்ற எண்ணங்களை எண்ணும் போது, சுயநலமற்ற எண்ணங்களை எண்ணும் போது தியாக மனப்பான்மை, நிரந்தரமான வளம் நிறைந்த வாழ்க்கை. ஏன் தியாக மனப்பான்மை? நான் போர்டில் எழுத இடமில்ல, துடைக்க போறேன். தியாக மனப்பான்மை மற்றும் நிரந்தரமான வளம் நிறைந்த வாழ்க்கை அமையும். இப்போ என்ன டைம்? 11:45.
சரி, உங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம். 1.25 மணி நேரம். விடுறேன் டோன்ட் வரி. இப்போ இன்னொன்னு, நிறைய பேர் விழிப்பு தவறி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம். நான் உடனே திரும்ப திரும்ப எல்லாருக்கும் பாசிட்டாக போயிட்டே இருப்பேன். மழை வரலன்னா மழையே வரலன்னு சொல்லக்கூடாது. மழை வரலையே மேடம் அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு? மழை வேணும். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பழியா சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாதா? சொல்லணுமா வேண்டாமா? இனிமேல் மழை வரலான்னே சொல்லக்கூடாது. அப்புறம் நிறைய பேரு அவங்க வீட்டு பசங்க சொன்னா கேட்கலாங்க. டீனேஜ் பசங்க வளர்ந்தவங்க இருப்பாங்க, காலேஜுக்கு போறவங்க சொன்னாவே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஊர் சுத்துறது, ட்ரெஸ், கேர்ள்ஸோட சுத்துறது இதெல்லாம் வந்த உடனே என்ன தெரியுமா டயலாக் அடிக்கிறாங்க பாக்கி உள்ளவங்க. இன்னும் குழந்தைக்கு சின்ன, இந்த குழந்தையே ஆகாது இல்லை லெவல்ல எல்லாம். இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான். நீங்கன்னா கொஞ்சம் இயற்கை ஆங்கிள் இருந்து யோசிங்க. எல்லார் மேலேயும் நெகட்டிவ் போடுறீங்க, நல்லவங்க மேலேயும் நெகட்டிவ் போடுறீங்க. இன்னும் வளர போறாங்க, இனிமேதான் குழந்தைங்க, எல்லாரும் மேலேயும் நெகட்டிவ் போடுறீங்க. எவ்வளவு பெரிய பாவம். அந்த அளவுக்கு யோசிச்சோமா? ஆனா அந்த மாதிரி விளைவு கொடுக்காதா? அதனால இனிமேல் உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வேண்டிக்கும் போது, பரீட்சைன்னு வேண்டிக்கும் போது, கடவுளே எல்லா குழந்தைங்களும் நல்லா எழுதட்டும், ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை. அப்போ உங்க பாத்திரம் பெருசா இருக்கு. பிறந்தெல்லாம் நாடும் போது நீங்க பெரிய பாத்திரம் நிறைய கொள்ளும். நான் அப்படிதான் வச்சுட்டு இருக்கேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஹவுஸ் ஒய்ஃப் எங்க இந்த சுமிதாவை காணும், வேற லெவல் எல்லாம் வந்து தியானம் தெரியாதுன்னு வரலாம். ஸோ நான் ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ எங்க நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து போர் அடிக்குதுன்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையை. போர் அல்ல, யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாரம் யங்ஸ்டர்ஸ்க்காகவே தியானம் பண்ணுவேன் இல்லைங்களா? ரொம்ப உயர்ந்த கல்வி காத்துட்டு இருக்கு உங்களுக்காக, வாங்க 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 வாங்க, என்னுடைய எண்ணம் வாங்காததுல பரவற மாதிரி, அதை அப்படியே கூட்டு வர மாதிரினே நினைச்சு தியானம் பண்ணுவேன். அப்படி பண்ணி 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 இந்த ஓல்டு பீப்புள் வரதுல இப்பெல்லாம் யங் பீப்புள் தான் வர்றாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிறாங்க. நிறைய சயின்டிபிக்கா நிறைய விஷயம் சொல்லுவோம். அப்ப ரொம்ப கன்வின்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? வயசானவங்களுக்காகவே தியானம் பண்ணுவேன். டைம் இருக்கு, பிறந்தெல்லாம் நாடுவோமே. பாருங்க, வயசானவங்களே, உங்களை எல்லாரும் சின்ன வயசுக்காரங்க பார்த்துக்கணும். அவங்க சப்போர்ட்ல தான் வாழறீங்க. ஆனா அது கொஞ்சம் கூட உணராம திரும்ப அவங்க கிட்ட நெகட்டிவ் வளர்த்திக்கிறீங்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க உங்க எண்ணத்தை. எல்லாரும் நல்ல ஒற்றுமையா வாழ்வோம், நமக்கு வந்து வீதியா நமக்கு உடம்பு முடியாம இருக்கு, நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு வயசானவங்களுக்காக தியானம். இந்த ஐடியா எப்போ கிடைச்சது தெரியுமா? சிவானந்த சரஸ்வதியோட புக்கு படிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எழுதிக்கோங்க. சிவானந்த சரஸ்வதி எழுதின பதஞ்சலியோட யோக சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல 4 பாகம் இருக்கிறதுமா வாங்கிக்கணும். 2 பாகம் வாங்கினீங்கன்னா திரும்ப இன்னொரு 2 பாகம் வாங்க வேண்டி வரும். பதஞ்சலியோட யோக சூத்திரம் சிவானந்த சரஸ்வதி எழுதின விளக்கம் கொடுத்தது. அதுல அவர் சொல்வார், உலக நன்மையை நாடி நீ பிறர் நன்மையை நாடும் போதுதான் நீ பெரிய பாத்திரம் ஆகிறார். தென் சிவானந்த சரஸ்வதியோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் புக் வாங்கி படிங்க. அதுல எதெல்லாம் தியானத்துக்கு பிசிக்கல் அப்டக்கிள்ஸ், மென்டல் அப்டக்கிள்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்றாரு. தென் சிவானந்த சரஸ்வதி இன்னொரு புக், மைண்ட் இட்ஸ் மிஸ்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரோல். மைண்ட் கமா இட்ஸ் மிஸ்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரோல். அந்த புக்ல ஒவ்வொரு உணர்ச்சியும் எப்படி இன்னொன்னு ஷேப் மாறுது அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு ஒரு குரு உள்ளேயே இருந்து வழி நடத்துற மாதிரி இருக்கு, கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும். தென் நான் என்ன பண்ணேன், யாராவது பிரெக்னென்ட் லேடி வந்தாங்கன்னா உடனே அங்கேயே பிறக்கிற குழந்தை ஞானமா பிறக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திடும். குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய குடிகாரம் வீட்டு கிடந்தான்னா, கடவுளே யாராவது பொண்ணுமா ஹெல்ப் பண்ணப்பா. இப்ப நம்ம சொன்னாதான் கடவுளுக்கு தெரியுமா? அப்படி இல்லை. ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளுக்கு கருணை வர வேண்டாமா? ஆனா நான் பொண்ணு, யாரு பொண்ணும் அப்படி பண்ண முடியாது. அப்ப எண்ணத்தை விடலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிறது. இந்த அம்மா வரல, ஆனா தைரியமா சொன்னான். குண்டா இருக்கிறவங்களை பார்த்தா கம்மியா சார்
கம்மியா சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிட்டது ஒண்ணு, பிளஸ் எண்ணத்தினாலையும் சாப்பாட்டுனாலையும் தைராய்டு வேற ப்ராப்ளம் எல்லாம் வந்துனாலே மசில் பண்ணாச்சு. இப்போ எதை பார்த்தாலும் அங்கேயே தூய்மையை நாடும்போது ஒரு கருணை செயல். We are always towards purity means we are pure. What else is purity? Inner purity. Where is your mind? Where is your focus? What do you wish for others? Streamline your mind. Then போதும், ரொம்ப சொல்லிட்டு சார் இப்போ அடுத்தது கூப்பிட்டுருவார் சார். இதெல்லாம் ரீட் ஒன்லி குட் புக்ஸ். இதையே படிச்சுங்க ப்ளீஸ் சார். Read only good books written by enlightened masters. Idle mind சொல்லுங்க. புதிய அன்பர்கள் சொல்லணும், பழைய அன்பர்கள் சொல்லக்கூடாது. பதில் புதிய அன்பர்கள். Idle mind is it devil's workshop மாங்க. யாரோ என்னைக்கோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா நாமளும் அதை நம்பிட்டு டெவில் மாதிரி திங்க் பண்ணலாமா? இனிமேல் டைட்டில் எந்த மாதிரி இதுக்கு இப்போ எழுதிக்க போற பாயிண்ட்களுக்கு டைட்டில் ஐடில் மைண்ட் அ டிவைன் ஒர்க் ஷாப் எழுதுங்க. ஐடில் மைண்ட் கமா அ டிவைன் ஒர்க் ஷாப். இஃப் யூ வாண்ட் யுவர் ஐடில் மைண்ட் டு பி அ டிவைன் ஒர்க் ஷாப், வாட் ஆல் யூ ஷுட் ஃபாலோ? Read only good books. Written by enlightened masters. ஏன்னா எஸ்பெஷலி சாரி, நான் யாரையும் அட்டாக் பண்ண சொல்றதே கிடையாது, உள்ளது சொல்றேன். Many books written by foreign authors, they simply beat about the bush because an enlightened person has written that book. Enlightened master தான் வேணும்னு டியூன் பண்ணுங்க, உங்களை தேடி வரும். Then see only good qualities in others, good in others. ஏன் சொல்றோம்னா mind is just a wave. It is not a permanent thing. It doesn't have a definite shape. Then one more sentence எழுதிக்கோங்க. Mind takes shapes and qualities. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சுவாமிஜி சொன்னதான் புக்ல இருக்கிறதா இருந்தாலும் இங்க ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க. Mind takes shapes and qualities. If mind thinks of an apple, it takes the shape of an apple. It takes the shape of an apple, then only it understands. So யாரை நினைக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அடுத்தவங்க குணத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது யாரோட குணம் தான் அப்படி நினைக்கிறோம். ஆனா remember it is running in your brain cells. நீங்க இப்ப யோசிச்சு பேசுறீங்க இல்லையா? ஆஃப்டர் ஆல் கற்பனை தான் டிவி சீரியல் சினிமா எல்லாம். எதையோ சினிமா நடிகர்கள் யார் யாரோட குணம் நமக்கு என்ன வந்துச்சு? இந்த வேண்ட பயனில சொல்ல இருக்க பயனற்ற பேச மாட்டேன்னு வேணும்னு இதெல்லாம் ஞாபகம். அப்பதான் நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். பயனற்றவற்றை சொல்ல மாட்டேன். Then mind takes shapes and qualities. அப்புறம் வீடு தானேன்னு லூஸ் டாக் பேசக்கூடாது. சும்மா வளர்றது ஜோக் அடிக்கிற பேர் வெளியே இப்படி பழகினா லூஸ் டாக் பேசினா என்ன தெரியுமா? எங்க இருக்கும் என்னங்கிறத சூழ்நிலையை மறந்துடும் மனசு. உணர்ச்சி வசப்பட்டு ஜோக் அடிச்சு லூஸ் டாக் வந்துடும் வயசு. அதனால திங்க் குட், குட் ஐடியாஸ் ஃபாலோ. எழுதிக்கோங்க, குட் ஐடியாஸ் ஃபாலோ. Speak good, good circumstance, சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை உருவாகும். Then
டூ குட். ஸ்பீக் குட்டுக்கு நல்ல சூழ்நிலை, உங்க எண்ணத்தினால நல்ல சூழ்நிலை. டூ குட், ஒன்லி குட் ரிசல்ட். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நீங்க பார்க்கும்போது பாசிட்டிவா பேசி நல்லதே பேசி உங்ககிட்ட நல்லதே பேசுறேன். ஏன்னா நீங்க இப்போ பாசிட்டிவ் ஃபீல்ட் ஆயிட்டீங்களா தியானம் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு நேரம் வந்து பாசிட்டிவாவே இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு தெரியாது. அவங்க உங்ககிட்ட பாசிட்டிவா இருந்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்த உடனே many people come to a wrong conclusion. எவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறாங்க தெரியுமா அவங்க, அவங்களுக்கே எப்படியாச்சு எங்க இருக்கு இயற்கை விதி, எங்க அழகா ஒழுங்கா இருக்கு செயல் விளைவு அப்படிங்கிறாங்க. அப்படியே இல்ல, இது எப்படி இருக்குன்னா ஒரு பேலன்ஸ்ல இங்க 1 கிலோ கல்லை வச்சுட்டு இங்க நீங்க தக்காளி வச்சுட்டே வரீங்க, அது 1 கிலோ வெயிட், ரொம்ப கீழே. இப்போ ஒரு 750 கிராம் தாண்டும் போதுதான் இது கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஆனாலும் கடைசியா ஒரு தக்காளி வச்சாதான் முள்ளு கரெக்டா. அப்போ நீங்க பார்த்தது கடைசியா வச்ச சில தக்காளிகளை ஒரு தக்காளி. அந்த மாதிரி வர முடியுமா? எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ண கஷ்டம் வர முடியுமா? அப்ப எங்கேயோ உள்ளுக்குள்ள ரொம்ப நெகட்டிவ் இருந்திருக்கு, அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் போயிடலாம். யாரையாவது பார்க்கும்போது துக்க கோடுகள் தெரியுது பேசலன்னா அது இன்னைக்கு திடீர்னு ஃபார்ம் ஆனது அல்ல. பல நாள் உள்ளுக்குள்ள நெகட்டிவா திங்க் பண்ணினதோட விளைவு இன்னைக்கு பாக்குறீங்க. எதுவுமே நம்ம லுக்கு எதுவாவே இருக்கட்டும். நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், யாரு தெரியுமா அந்த நடுமுடி கூன் போட்டுடுறாங்க. உள்ளூர எந்த செயல் செய்யும்போது ஒரு பிசினஸ் ஆகட்டும் வேற ஒன்னாகட்டும், உள்ளூர நடுமனத்துல தைரியமே இல்லாமல் ஐயோ என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோங்கிற பயத்தோட செய்யறவங்களுக்கு உள்ள இருந்து எனர்ஜி ஃப்ரீயா அப்படி ஃப்ளோ உடல் இல்லையா பெட்டை எடுத்து நடுவில் சப்கான்சியஸ் மைண்ட் எழுதிக்கோங்க புதிய நண்பர்கள். சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் கம்சிங் ஃப்ரம் ஸ்பைன். நடுமன இயக்கம் ஸ்பைன் மூலம். ஏன்னா ஸ்பைன்ங்கிறது ஸ்டெம் ஆஃப் தி பிரெயின் எழுதுங்க புதிய நண்பர்கள். ஸ்பைன் இஸ் ஸ்டெம் ஆஃப் தி பிரெயின். சோ உள்ளூர பயந்தவங்களுக்கும் தயங்கினவங்களுக்கும் தான் ஹஞ்ச் பேக் வருது. அப்ப இன்னைக்கு திடீர்னு வந்த விஷயம் அல்ல, அவங்களுக்குள்ள தைரியம் இல்லை, நிமிர்ந்து இருக்க தைரியம் இல்லைன்னு அர்த்தம். தென் இது ரொம்ப சொல்லிட்டே சார் நிறுத்திடுவாரு. அதனால ஓவராலா அன்னன்னைக்கே ஆன நெகட்டிவா அன்னன்னைக்கே மாத்திடணும். ஓகே, அதுக்கு பாருங்க சுவாமிஜி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் அச்சோ எழுதிங் வந்தீனி God 1 minute